நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக இல்லை லோட் பீரிங் ஸ்ட்ரக்சராக எது பெஸ்ட்டுன்னு பார்க்க போகிறோம். நான் ரெண்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கே தெரியும் எது பெஸ்ட்டுன்னு. அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் இதை காட்டுற பில்டிங் வந்து லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர். இதில் வந்து பில்லர் கிடையாது, பீம் கிடையாது, வெறும் நம்ம இந்த கீழே போட்டிருக்க ஃபவுண்டேஷன், அதுக்கு மேலே இருக்க அந்த இது வந்து ரூஃபு. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா வெறும் கல் மட்டும்தான். கல் கட்டடம், செங்கலோ இல்லை இன்டர்லாக்கோ இந்த மாதிரி இது மட்டும்தான். இதோட பேஸ்மெண்ட் இப்படி தான் இருக்கும். இது வந்து கல், இந்த கருங்கல் இருக்குல்ல, கருங்கலை வச்சு ரெண்டு பக்கமும் அடுக்கி அதுக்கு உள்ளே வந்து ஜல்லி பேக் பண்ணி சிமெண்ட் போட்டு கோர்ஸ் பண்ணி இது வந்து மேக் பண்ணுறாங்க இந்த ஃபவுண்டேஷன். இது வந்து ஸ்ட்ராங்கானது, கருங்கல் நகராது. இது எல்லாமே கீழே வந்து பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இதில் வந்து கம்பியே யூஸ் பண்ணலை. எந்த இடத்துலையுமே நம்ம ஜாயிண்ட்டுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ரூமுக்குன்னு பார்க்குறதுக்கு பீமோ இல்லை பில்லரோ எதுவுமே ஜாயிண்ட் வராது. எல்லாமே இந்த கல் கட்டடத்துலேயே தான் வரும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த கல் இப்போ 10ல் ஒரு ரூம் மாதிரி கல் கட்டுறோம்னா அதே 10 ரூமை தான் மேலே எழுப்ப முடியும். இதில் வந்து நம்ம 10 கீழே ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக ஸ்லாப் மாதிரி இழுத்து பெருசாக பண்ணலாம், முடியவே முடியாது. ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்காது. இதில் வந்து இன்னொரு மெத்தட் பில்லர் வச்சு பண்ணுவாங்க. இந்த கல்லை வந்து கீழேருந்து பில்லர் வச்சுட்டா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கல்லை கட்டி நடுவிலேருந்து பில்லராக எழுப்பி பண்ணுவாங்க. இந்த மெத்தட் வந்து பில்லர் டு பில்லர் வந்து நம்ம கல்லை கட்ட முடியும். ஆனால் இந்த பில்லர் டு பில்லர் வந்து எந்த விதமான கனெக்ஷனும் வராது. பீமு, டை பீம் இந்த மாதிரி எதுவும் வராது. இது வந்து ரெட்டை செலவாகும். உங்களுக்கு கல் கட்டடமும் கட்டி அது மேலே அந்த பில்லரும் கட்டி அது மேலே பீம் போடுறதுக்குன்றது ரெட்டை செலவு. லோட் பீரிங் போயிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லாபுக்கும் இன்னொரு ஸ்லாபுக்கும் இடையில இருக்க அந்த கல் மட்டும்தான் அதோட கனெக்ஷனில் இருக்கும். இதோட எல்லா வெயிட்டையுமே நமக்கு கீழே இருக்க அந்த ஃபவுண்டேஷன் தான் தாங்கி பிடிக்குது. இது வந்து சீக்கிரம் பில்லர் இல்லைன்றனால இந்த நம்மளோட சீலிங்கில் விரிசல் விடுறது, சீலிங்கில் தொங்கல் விழுறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இந்த மாதிரி லோட் பீரிங்கில் தான் ஏற்படும். இது வந்து ஏன்னா எந்த இடத்துலையுமே கனெக்ஷனே இல்லாமல் நிற்கிது. வெறும் கல்லில் மட்டும்தான் கனெக்ஷனில் இருக்குது. சைடில் இருக்க அந்த செவறுகளில் அந்த கல்லில் மட்டும்தான் கனெக்ஷன் ஆகி நிற்கும். இது வந்து ஸ்ட்ராங் இல்லை அவ்வளவா. ஆனால் இதுவே வந்து நம்ம ஒரே ஒரு ஃப்ளோர் மட்டும்தான் நாங்கள் கட்ட போகிறோம், அதாவது இந்த மாதிரி ரெசார்ட் மாதிரி இல்லை ஒரு வாட்ச்மேனுக்கோ இல்லை இந்த மாதிரி வீட்டுக்கு வெளியில் இந்த ஹோட்டலில் இந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து கட்டலாம். என்னென்னா ஒரு சின்ன ரூம், 10 ரூம் மட்டும்தான் நான் கட்ட போகிறேன் அப்படின்னா கட்டலாம். இது மித்தபடி இது மேலே கட்டுறதுக்கு 10 கட்டடம், 5 மாடி, 3 மாடி, 2 மாடி இதுக்கெலாம் இது தாங்காது. ஏன்னா இது எதுலேயுமே ஈவனாக வெயிட் கொடுத்து நிற்காது. எல்லா வெயிட்டுமே ஃப்ளோரில் கீழே இருக்க அந்த ஃபவுண்டேஷனில் மட்டும்தான். அப்படின்னும் போது நம்மளால் இதுக்கு மேலே எழுப்பி கட்ட முடியாது. வெறும் கல்லில் மட்டும்தான் கனெக்ட் ஆகி நிற்கிது. இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி ஓடு பதிச்சு பார்த்தோம்னா இதுக்கு வெயிட் கம்மியாக வரும். ஸோ ஓடு பதிச்சோம்னா வெயிட்டு கம்மியாக இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே கட்டடம் கட்டணும் அப்படின்னா கட்ட முடியாது. அடுத்து பார்க்க போகிற மெத்தட் வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். இந்த ஃப்ரேம்டுங்கிறது வந்து ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பில்ட் பண்ணுறது தான் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். இதோட வெயிட் வந்து எப்படின்னா கட்டடத்தில் இருக்க எல்லா லோடையுமே இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணோன்னா ஈவனாக ஃபவுண்டேஷனுக்கு, ஸ்லாபுக்கு, அப்புறம் ஃப்ளோர் டு ஃப்ளோருக்கு எல்லாத்துக்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். இது வந்து பில்லர் டு பில்லர் தாங்கி நிற்கும். இது வந்து வெயிட்டை வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கறனால இந்த மெத்தட் வந்து எத்தனை பில்டிங்னாலும் இது மேலே நம்ம எழுப்பலாம். இத்தனை மாடி தான் கட்டணும், அத்தனை மாடி தான் இந்த மெத்தடில் கட்டணும்னு கிடையாது. இதில் வந்து 16 அடிக்கும் கட்டுவாங்க, 16 பில்டிங்கும் கட்டுவாங்க. மேலே ஃப்ளோர் வச்சு அப்பார்ட்மெண்ட் டைப் எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து ஃபவுண்டேஷன், ஸ்லாபு இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பீமு, காலம் எல்லாத்தையுமே ஈவனாக ஒன்றோட ஒன்று கனெக்ஷனில் தான் இருக்கும். எதுவுமே எந்த இதுலேயும் விடாமல் எல்லாத்தையுமே ஈவனாக பிடிச்சி பீம் வந்து பிடிச்சி வந்துடும். இது வந்து டை பீம் போட்டு இந்த மாதிரி கட்டுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மாடி கட்டடம் கட்டியிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். இந்த ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து செவருக்கு அடைக்கிறதுக்கு நம்ம கல் வச்சு கட்டுவாங்க.
இதோட ஃபவுண்டேஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி பில்லர் டு பில்லர் எப்படி கீழேருந்து வருது பாருங்கள். இந்த பில்லர் வந்து கீழேருந்து ஃபவுண்டேஷன்லேருந்து மேலே 16 மாடி கட்டடம் அப்படின்னாலும் அந்த 16வது மாடி முடியுதில்ல மொட்டை மாடி, அது வரைக்கும் இந்த பில்லர் வந்து கண்டினியூ பண்ணி போகும். இதோட பேஸ்மெண்ட்டில் வந்து அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி அப்படின்னா இந்த மாதிரி தான் கீழே ஃபுல்லாமே மேட் மாதிரி போட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அது மேலே மண் போட்டு மூடி அதுக்கப்புறம் பில்லர் எழுப்புவாங்க. இந்த டைபீம் போட்டு இந்த வருது பாருங்களேன், இந்த பில்லரும் காலம் எல்லாமே பீமும் சேர்த்து பிடிச்சி எல்லா கம்பியோட கனெக்ஷனில் தான் வரும். ஸோ எல்லா கட்டடத்தில் இருக்க எல்லா செவுத்தில் ஈவன் ஒரு செவுத்தில் இருக்க வெயிட்டு கூட எல்லா கனெக்ஷன்லேயும் கனெக்ட் ஆகி வந்துட்டுருக்கனால இது வந்து 16 மாடி 20 மாடி இந்த மாதிரி எத்தனை நாளும் நம்ம கட்டலாம். ஃப்ரேம்லெஸ் ஸ்ட்ரக்சரில் லோட் பியரிங்காக அந்த மாதிரி பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த மாதிரி கட்டடம் கட்டணும் அப்படின்னா கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீடோ இல்லை மஹாலோ இல்லை ஏதோ ஒரு இடம் வந்து கடையோ ஏதோ ஒன்று வந்து பழைய கட்டடம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் லோட் பியரிங் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க பில்லர் இல்லாமல். அதில் பில்லர் இனிமேல் எழுப்பணும் அப்படின்னாலுமே நம்மளால் பண்ண முடியும். இதை கால் பண்ண டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.